ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல இம்பார்ட்டன்ட் டாபிக்கான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஸோ நான் பார்ட் 1 வீடியோலேயே வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். இதை வந்து நான் 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாரி நான் சொன்னேன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகிற எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனையும் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன, ஹெட் என்னன்றத க்ளூவோட ப்ளஸ் அதோடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 2ல வந்து ஒரு 33 இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்ட் 3ல வந்து சப்மிட்ஸ் இருக்குல்ல, ஏஷியன் சப்மிட்டு, பிரிக்ஸ் சப்மிட்டு, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், பிம்ஸ்டெக் சப்மிட்டு, இதெல்லாம் வந்து பார்ட் 3ல எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகிற எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனையும் பார்ட் 1ல எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூடயே நான் குவிஸ் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு படிச்சுட்டு மறக்காம அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பார்ட் 2ல 33 இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு மக்களே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பார்ட் 2வை பார்ட் 2 ஒரு வீடியோவாகவும் பார்ட் 2A ஒரு வீடியோவாகவும் எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பார்ட் 2 வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி க்ளூ செட்டை வந்து பார்ட் 2 வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு. ஸோ இப்போ இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கிற க்ளூ செட் வந்து பார்ட் 2A வீடியோவோட எண்டில் இருக்கும் மக்களே. ஸோ பார்ட் 3 வந்து சப்மிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் ஒரு 23 இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 2 யுனைடெட் நேஷன் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுக்கு வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வரைக்கும் பார்ட் 1ல பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதற்கான லிங்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன். ஸோ போய் லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க, பார்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க மக்களே. ஏன் சொல்கிறேன்னா, பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே நமக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து டெஃபினட்டாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாபிக்ன்றப்ப நமக்கு ஃபவுண்டடு, ஹெட் குவார்ட்டர்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக அந்த க்ளூவோட படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதே தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகலாம், இன்னொன்று வந்து ஹெட்டு வந்து சேஞ்ச் ஆகலாம். இன்கேஸ் இப்போ நான் ஒரு க்ளூ சொல்கிறேன், அந்த க்ளூவில் மெம்பர் கண்ட்ரிஸ், ஹெட்டு இதுக்கெலாம் வந்து க்ளூ சொல்லியிருக்கேன்னா சேஞ்ச் ஆகிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த க்ளூவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சேஞ்ச் ஆகிட்டா இந்த க்ளூவை பேஸ் பண்ணியே நான் வந்து அப்டேட்டட் க்ளூ எடுத்துகிட்டு வருவேன். அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்ப்போம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மக்களே. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் குளோபல் லெவலில் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நான் க்ளூ வந்து பார்ட் 1 வீடியோலயே சொல்லியிருப்பேன். யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஸோ யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் க்ளூ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரிஸ் ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த க்ளூ. ஓகேங்களா? இதே வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே ட்ரேடை டெவலப் பண்ணணும்னா இந்த க்ளூ வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸ் ட்ரேடை டெவலப் பண்ணணும்னா ஆயர்கலைகள் 64யும் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸ் ட்ரேடை வந்து டெவலப் பண்ண முடியும். அப்படி ட்ரேடை டெவலப் பண்ண பிறகு அவங்க ஜென்யூனாக அந்த ட்ரேடை டெவலப் பண்ணணும். அவங்க ஸ்விஸ் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வைக்கக்கூடாது, அந்த ட்ரேட்ல டெவலப் பண்ண ஃபண்டை வச்சு ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட்டை வைக்கக்கூடாது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும்? ஆயர்கலைகள் 64 1964ல எஸ்டாப்ளிஷ் ஆனது யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? ஸோ
அதோடைய ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்படும். ஸோ ரெபேக்கா கிரீன்ஸ்பேன் அதுதான் வந்து யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்டோடைய க்ளூ மக்களே. இப்போ வேர்ல்ட் லெவல்ல நீங்க ட்ரேடை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல ட்ரேடை டெவலப் பண்றவங்க யார முதலாளியா வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90ஸ்ல பிறந்து 95 ஏஜ் ஆன ஒரு வயசானவரை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை தான் வந்து அவங்க முதலாளியா வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த முதலாளி என்ன பண்ணுவார்னா அவரு ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்க மாட்டாரு. ஸோ யுனைடெட் நேஷன் ட்ரேடா இருக்கட்டும் வேர்ல்ட் ட்ரேடா இருக்கட்டும் நீங்க ஜென்யூனா இருக்கணும். ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்க கூடாது. அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ப 95 இயர்ஸ் ஆன அந்த ஓல்டு மேன் ஜென்யூனா இருப்பாரு. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்க மாட்டாரு. அவர் 16 மணி நேரம் உழைப்பாரு, இல்லாட்டி 6 மணி நேரம் உழைப்பாரு. ஓகேங்களா? ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் 16-6. ஸோ இதை நீங்க ஸ்டோரியா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆயிடும். ஸோ 95 வயசானவர். ஸோ அப்போ வந்து 1995 16 மணி நேரம் உழைப்பாரு இல்ல 6 மணி நேரம் உழைப்பாரு. அப்ப மெம்பர் கண்ட்ரிஸ் 166. அவர் ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டாரு. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா உட்காஞ்ச இடத்துல வந்து வேலை செய்வாரு. ஏன்னா அவர் முதலாளி இல்லையா? ஸோ உட்காஞ்ச இடத்துல வேலை செய்வாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப நெகோசியேஷனே பண்ணாம உட்காஞ்ச இடத்துல வேலை செய்வாரு. ஸோ டைரக்டர் ஜெனரல் நெகோசாய் ஒக்காஞ்சோ லெவாலியோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கான க்ளூ மக்களே. இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் கேட்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் WTO வந்துச்சு. ஸோ WTOன்றது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 2026ல எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாண்டி கேமரூன்ல நடந்துக்குது மக்களே. ஸோ எந்த மாசம் நடந்ததுன்னா மார்ச் 26ல இருந்து 29 2026ல 14th வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் 2026 யாண்டி கேமரூன்ல நடந்திருக்கு. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட க்ளூ என்ன? 95 வயசான முதியவர் 16 மணி நேரம் உழைப்பாரு இல்ல 6 மணி நேரம் உழைப்பாரு. அவர் ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு 95 வயசானதுல இந்த முதலாளியா இருக்கிறதுனாலையும் உட்காஞ்ச இடத்துல வந்து அவர் வேலை செய்வார். நெகோசியேஷன் பண்ண மாட்டாரு. ஸோ நெகோசி உட்காஞ்சா லெவலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஸோ இதோட க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. ஸோ 71 ஓகேங்களா? 71 7 வத்தியை வாங்கி நீங்க ஒரே இடத்துல ஏத்தனீங்கன்னா அந்த வாங்கின 7 வத்தியும் ஜென்யூனான ரா மெட்டீரியல்ல வாங்கின வத்தியா இருக்கணும், கலப்படம் இல்லாத. ஓகேங்களா? ஸோ ஜென்யூனான வாங்கின வத்தியா இருக்கணும் அந்த 7 வத்தியும். அந்த 7 வத்தியும் நீங்க ஒரே இடத்துல வாங்கி ஏத்துனீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல எல்லா கண்ட்ரீஸ்க்குமே எக்கனாமி ரொம்ப டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ டு இம்ப்ரூவ் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு தான் வந்து இதோட எய்ம். ஸோ க்ளூவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். வேர்ல்டு லெவல்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்கனாமி வந்து டெவலப் ஆகணும்னா 7 வத்தியை வாங்கி ஒரே இடத்துல ஏத்தணும். அந்த 7 வத்தியும் ஜென்யூனான ரா மெட்டீரியல்ல வாங்கின வத்தியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க பண்ணீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல எக்கனாமி வந்து பூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட ஹெட் யாரு, பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வத்தி எப்படி ஜுவங்கின்னு கரையுமோ அதே மாதிரி ஹெட்டோட பேரும் ஜுவிங்கி. ஓகேங்களா? ஸோ அலைஸ் ஜுவிங்கி இவர் வந்து இன்டரிம் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் மக்களே. ஸோ இன்டரிம் பிரசிடென்ட்னா அப்போ இதற்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ஜ் பிரெண்டே. இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டாருன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ல கேஸ் மாட்டினதுனால இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இவரோட பேர் வந்து போர்ஜ் பிரெண்டே மக்களே. ஓகேங்களா? ஸோ இவருக்கு இதற்கும் க்ளூ இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து போர் அடிக்குதுன்ட்டு இந்த 7 வத்திய ஜென்யூனா வாங்காம கலப்படம் பண்ணி வாங்கினதுனால இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ உண்மையான நீங்க 7 வத்தி வாங்கினீங்கன்னா அது ஜுவங்கின்னு கரையும். அதனால அலைஸ் ஜுவிங்கி வந்து இன்டரிம் பிரசிடென்டா இருக்காரு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்க்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 66. ஓகேங்களா? 1966 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மணிலா பிலிப்பைன்ஸ். மெம்பர்ஸ் வந்து 69. ஓகேங்களா? ஸோ க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 ரூபாய்க்கு பிலிப்ஸ் டியூப்லைட்டை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? 66 ரூபாய்க்கு பிலிப்ஸ் டியூப்லைட்டை நீங்கள் வாங்கி மண்ணில் புதைச்சி வைக்கணும். ஸோ ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணில் வந்து பிலிப்ஸ் டியூப்லைட்டை வாங்கி நீங்கள் புதைச்சி வைக்கணும். அந்த பிலிப்ஸ் டியூப்லைட்டோட ரேட் வந்து 66 ரூபாவாக இருக்கணும்.
அப்படி 66 ரூபா பிலிப்ஸ் டியூப்லைட்டை நீங்க மண்ணுக்குள்ளார புதைச்சி வச்சுட்டு அதை சுத்தி ஒரு 69 பேர் நின்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 9 ஒரு 69 பேர் அதை நின்று பார்த்தீங்கன்னா ஏஷியாவே வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஏஷியாவில் இருக்க மண்ணில் 66 ரூபா பிலிப்ஸ் டியூப்லைட்டை வாங்கிட்டு வந்து மண்ணுக்குள்ளார புதைச்சி வச்சு ஏஷியாவில் இருக்க பிலிப்ஸ் டியூப்லைட். ஓகேங்களா? ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏஷியாவே டெவலப் ஆகும். ஓகேங்களா? 6 to 9 பார்க்கணும், 69 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டா. ஓகேங்களா? மசாட்டோ கண்டா. ஓகேங்களா? சேர்மன் வந்து மசாட்டோ கண்டா. இதுதான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இன் ஏஷியா பசிபிக் ரீஜியன் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இன்னொன்று பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரியால் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பேங்கை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதை கல்லால் கட்டணும், செங்கலால் கட்டணும், பிரிக்ஸ் வச்சு கட்டணும். ஸோ அந்த பிரிக்ஸோடைய ரேட்டு வந்து 14 ரூபா. ஸோ 14 ரூபீஸ் பிரிக்ஸாக வாங்கி 2014 நீங்கள் புதுசாக ஒரு பேங்கை டெவலப் பண்ணணும்னு கட்டினீங்கன்னா அது 2015 வந்து அதை கட்டி முடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபவுண்டர் வந்து 2014, கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து 2015. ஓகேங்களா? ஸோ அப்படி கட்டி முடிச்சிட்ட பிறகு இன்கேஸ் அது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் மாரி ஒழுங்கா இல்லைன்னா உங்களை நான் சங்கையா கேட்பேன் அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பிரேசில், BRICS இருக்குல்ல. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். இவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அவங்க எப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா ஸோ 14 ரூபீஸ்க்கு பிரிக்ஸை வாங்கி ஒரு புது டெவலப்மெண்ட் பேங்கை வந்து உருவாக்குறாங்க. ஸோ 14 ரூபீஸ் பிரிக்ஸை வாங்கி 2014 அவங்க கட்ட ஆரம்பிச்சு 2015 முடிக்கிறாங்க. அது மேட் இன் சைனா ப்ராடக்ட் மாரி மாறிடுச்சுன்னா ஸோ அது வந்து குவாலிட்டியாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால சங்கையாக கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பிரிக்ஸ் சப்மிட்ல இருக்குல்ல. ஸோ அப்போ தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ 6th பிரிக்ஸ் சப்மிட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்லேஸா அங்கே வந்து நடந்தது மக்களே. ஓகேங்களா? இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆட் ஆன கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈஜிப்து, அல்ஜீரியா, கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான். ஸோ இதில் உருகுவே வந்து ப்ராஸ்பெக்டிவ் மெம்பராக இருக்குது. ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்னா இன்னும் ஃபுல்லாக அந்த அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்களே அது போட்டு சைன் ஆகாம இருக்கு, அதுபடி சைன் ஆகி ஜாயின் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? பட் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு இருக்காங்க. இன்னும் ஃபுல் ஆத்தரைசேஷன் வந்து முடியாதனால ப்ராஸ்பெக்டிவ் மெம்பரா உருகுவே வந்து இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 100 பில்லியன், பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 10 பில்லியன் மக்களே. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ் கடையோடைய டோட்டல் அமௌண்ட் வந்து எனக்கு அதில் வாங்குற சேரு, மிக்சி, அதுக்கு டேபிள், லைட் செட்டப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா இந்த லைட்டு செட்டப்லாம் நான் அப்புறம் போட்டுக்கிறேன், இந்த சேரும் மிக்சியும் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஸோ எல்லாருமா சேர்ந்து எனக்கு அந்த 1 lakh பே பண்ணி கொடுக்குறாங்களே இதுதான் வந்து பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. ஸோ அப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 100 பில்லியன், பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 10 பில்லியன் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா லெவலில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் ஏஷியா லெவலில். ஏஷியா லெவல்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் எங்கே வேணாலும் பில்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ எங்கே பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பீச்சோரம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ பீஜிங் சைனா.
ஸோ பீஜிங் சைனா தான் பீச் சைனா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பீச் சைனாக்கு முன்னாடி ஒரு ஏஷியா லெவலான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் பில்ட் பண்ணி அந்த பீச்சை வந்து நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா நான் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்ற மாரி ரொம்ப நிம்மதியா இருப்பேன். அந்த இடத்துல ஜோனு மழை பெய்யும், ஜிஐஇ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மக்களே. ஸோ க்ளூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ற மாரி இருக்கலாம். ஸோ செகண்ட் டைம் இந்த வீடியோவை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ நல்லா மெமரைஸ் ஆயிடும். ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இதற்கான குவிஸ் வீடியோ நான் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வருவேன். ஸோ நீங்க படிச்சிட்டிங்கன்னா குவிஸ்க்கு ரெடினா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. குவிஸ் வீடியோ பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சேர்த்தே எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இல்ல தனித்தனியா எடுத்துட்டு வரனாலும் எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அதுல பார்ட் 1ல ஒரு 15 கொஸ்டின், பார்ட் 2ல வந்து ஒரு 15 கொஸ்டின், பார்ட் 3ல வந்து ஒரு 15 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ நீங்க லேர்ன் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நீங்க படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் அதை மறக்காம குவிஸ் அட்டென்ட் பண்ணும். அப்பதான் நமக்கு மண்டையில நல்லா நிற்கும். ஓகேங்களா? ஸோ சைனா பீச்சோரும் ஒரு ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி நான் ஜோனு மழையை பார்த்தனா 16ம் பெற்று பெருவாழ்வு நான் வாழ்வேன். அதுதான் வந்து இந்த ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கான க்ளூ. சரி, ஓகே சார், அது ஏன் சார் சைனா பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜிங் சைனா, இதுவும் ஒரு ரீசன். இந்த ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய அதிகமான ஷேர் ஹோல்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து சைனா, அப்ராக்சிமேட்லி 26.6% வச்சிருக்காங்க. செகண்ட் வந்து இந்தியா வந்து 7.6% வச்சிருக்காங்க. தேர்டு தான் வந்து ரஷ்யா வந்து 6% வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1947ல இதுதான் வந்து க்ளூ கோடு நான் சொன்னேன். 1947ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். யாரு? நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அடுத்த வருஷமே முதல் முடிவா என்ன எடுத்தாங்கன்னா வேர்ல்ட்ல ஜென்யூனா இருக்க எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப கரெக்டா இருக்கணும், ரொம்ப வந்து முக்கியம், அதை வந்து நம்ம கரெக்டா பார்த்துக்கணும், ஜென்யூனா இருக்க எல்லாருக்குமே. ஸோ 1947ல வந்து இந்த க்ளூ கோட்லாம் வந்து நான் பார்ட் 1ல கிளியரா சொல்லியிருப்போம் மக்களே. 1945னா எதுனாலும் வேர்ல்டு வார், 1947னா வந்து இண்டிபெண்டன்ஸ், 2004னா வந்து சுனாமி, 2011னா வந்து உலகம் அழிய போகுது அப்படின்ற ரூமர். இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்ன பின்ன வர வருஷங்களை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இண்டிபெண்டன்ஸ் சொன்னேன்னா எனக்கு 1947 ஞாபகம் வரணும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்த வருஷம் நான் சொல்றேன்னா 1948 உங்களுக்கு ஞாபகம் வரணும். 1948ல இந்தியா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்தியா சொல்ல ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் நல்ல ஜென்யூனா இருக்க எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹெல்த்தை வந்து 7 நாளும் ஏப்ரல் ஃபுல் பண்ணாம 7 நாளும் அவங்களுக்கு வாரத்தில் 7 நாள் இல்லையா, 7 நாளும் அந்த ஒரு குவாலிட்டியான ஹெல்த் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த முடிவை 1948ல எடுக்கிறாங்க. ஸோ 7th ஏப்ரல் 1948 வந்து நம்மளுக்கு வேர்ல்டு ஹெல்த் டே அப்சர்வ் பண்ணுவோம். 7th ஏப்ரல் 1948 தான் வந்து நமக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜென்யூனா இருக்கவங்க ஹெல்த், ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? ஸோ இதற்கான மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194 மக்களே. ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட் லெவலில் எல்லாருக்குமே ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. ஸோ யுனைடெட் நேஷன்ல 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, பிளஸ் ஒரு கண்ட்ரியும் சேர்ந்து 194. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 194 மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா எல்லாத்தையுமே, அதாவது இந்த க்ளூ எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னல இதே மாரி அவங்களோட டைரக்டர் ஜெனரல் வந்து சொல்றாரு. எப்படி தெரியுமா? ஸோ இந்த சச்சின் படத்துல வரும்ல அதே மாதிரி அதானா அதே தான் அப்படின்ற மாதிரி, ஏப்ரல் 7 அதானா அதே தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 1948 அதான அதே தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 1948 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஏப்ரல் ஃபுல் பண்ணக்கூடாது, 7 டேஸும் நல்ல ஹெல்த் கொடுக்கணும், ஜென்யூனா இருக்கவங்களுக்கு. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ 7th ஏப்ரலில் தான் வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மக்களே. இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து யுனைடெட் நேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷனில் 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஆர்கன் வந்து இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஜெனரல் அசம்பிளி இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு
இன்னொரு ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹாக் நெதர்லாண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாருக்குமே வந்து நியூயார்க் யூஎஸ்ஏ தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும் மக்களே. ஸோ இட் இஸ் த பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன். இட் செட்டில் லீகல் டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கோர்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா. அதாவது இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாங்கன்னா 1945. ஃபங்க்ஷனுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 மக்களே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹாக் நெதர்லாண்ட். இதில் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹாக் நெதர்லாண்ட். ஓகேங்களா? இதில் மொத்தம் 15 ஜட்ஜி இருப்பாங்க மக்களே. ஸோ டேர்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் மக்களே. ஸோ இப்போ இதற்கான க்ளூ பார்ப்போமா? 1945ல் வேர்ல்டு வார் நடந்துச்சு. வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்ச பிறகு 1946ல் அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து ராத்திரி, அதாவது நெதர்லாண்டுன்னு இருக்குல்ல, நெதர்லாண்டை நம்ம எப்பயுமே எங்கே வந்தாலுமே எப்படி சொல்லி க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, நேத்து ராத்திரி அந்த லேண்டில் நடந்தது அப்படின்னு சொல்றேன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நெதர்லாண்ட், இல்லாட்டி அந்த கண்ட்ரி வந்து நெதர்லாண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நேற்று ராத்திரி அந்த லேண்டில் ஹாயாக இருந்தவங்கள யார் யாரெல்லாம் வந்து கொடுமை பண்ணி அந்த வார் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கூட்டுட்டு வாங்க, இவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க, இவ சாவா. ஓகேங்களா? இவ சாவா. ஸோ 1946ல் சொல்கிறாங்க, நேற்று ராத்திரி அந்த லேண்டில் யார் யாரெல்லாம் ஹாயாக இருந்தவங்களை கொடுமை பண்ணி வார் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க, இவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க, இவ சாவா. இதுதான் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கிய எய்ம் என்ன தெரியுமா? ஸோ நம்ம வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தெரியும், ஆனால் அதோடைய எய்ம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் கொண்டு வர எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் எய்ம் என்னன்னு சொல்கிறேன், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றது எந்த ஒரு கண்ட்ரியும் ஒரு டெரரிசம்க்கு ஃபைனான்சிங் பண்ணக்கூடாது, மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடாது, அப்படி இருக்க கண்ட்ரிஸாக நம்ம பேன் பண்ணணும், அந்தமாரி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் வந்து இந்த FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மக்களே. இதை எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ல் கொண்டுட்டு வராங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ் மக்களே. ஓகேங்களா? இதோட சேர்மன் வந்து எலிசா டி ஆண்டா மெட்ராஸோ. ஓகேங்களா? இப்போ இதற்கான க்ளூ என்னன்னு நம்ம பார்ப்போமா? ஈஃபில் டவர்னு நான் சொல்றேன்னா அது எங்க இருக்கும்? ஈஃபில் டவர் பாரிஸ்ல இருக்கும். பாரிஸ் எங்க இருக்கும்? பிரான்ஸ்ல இருக்கும். ஸோ அப்போ ஈஃபில் டவர் நான் சொல்றேன்னா பாரிஸ், பிரான்ஸ் ஞாபகம் வந்துடும். இந்த ஈஃபில் டவர் மேலே உக்காந்துக்கிட்டு, ஸோ ஈஃபில் டவர் மேலே உக்காந்துக்கிட்டு இந்த FATF என்ன சொல்றாங்கன்னா, இந்த FATF ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, நான் 1ல இருந்து 9 வரைக்கும் எண்ணுவேன், அதுல 8, 9 அப்படின்னு நான் எண்ணி முடிக்கிறப்ப, நான் 1ல இருந்து 9 வரைக்கும் எண்ணுவேன், அதுல 8, 9ன்னு நான் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளார யார் யாரெல்லாம் வந்து மணி லாண்ட்ரிங் பண்றாங்களோ, டெரரிசம்க்கு ஃபைனான்சிங் பண்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஈஃபில் டவர் முன்னாடி நீ கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரப்ப எப்படி கொண்டுட்டு வரணும்னா, எலிய ஒரு அண்டால போட்டு அவங்க மண்டையில கவுத்து மட்ராஸுக்கே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈஃபில் டவர் மேலே உட்காந்துங்கன்னு நான் 1ல இருந்து 9 வரைக்கும் எண்ணுவேன், 8, 9ன்னு எண்றதுக்குள்ளார டெரரிசம்க்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்கள ஒரு அண்டா எடுத்து அதில் எலியை வச்சு அந்த அண்டா அவங்க மண்டையில கவுத்து மெட்ராஸுக்கே எடுத்துட்டு வந்துடணும், மெட்ராஸா ஓகேங்களா கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. இதுதான் வந்து அதற்கான க்ளூ மக்களே. ஸோ இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FATF கிரே லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க, பிளாக் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க மக்களே. இந்த கிரே லிஸ்ட்ன்றது இதில் வர கண்ட்ரிஸ்லாம் இந்த மணி லாண்ட்ரிங், டெரரிசம் ஃபைனான்சிங் இருக்குல்ல, இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ற கண்ட்ரிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆனால் அங்கே நடக்குது, ஹைலி மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கண்ட்ரிஸ் தான் வந்து கிரே லிஸ்ட்ல வரும் மக்களே. இந்த கிரே லிஸ்ட்ல புதுசாக என்ன கண்ட்ரிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்து, நியூ கைனா மக்களே. குவைத் அண்டு நியூ கைனா மொத்தமாக 22 கண்ட்ரிஸ் வந்து இந்த கிரே லிஸ்ட்ல ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 படி
22 கண்ட்ரிஸ் இருக்கு மக்களே. இந்த பிளாக் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இவங்க மணி லாண்டரிங்கும் சரி டெரரிசம் ஃபைனான்சிங்கும் வந்து அதிகமாக நடக்குது. இவங்க எந்த ஆக்ஷன் நடக்கல, இவங்கள பேன் பண்ண வேண்டிய ஒரு கண்ட்ரிஸ் அப்படின்ற மாரி தான். ஸோ நான் கோஆப்ரேட்டிவ் கண்ட்ரிஸை தான் பிளாக் லிஸ்ட்ல வைப்பாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 படி எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கு FATFல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா, மியான்மர் அண்ட் ஈரான், இந்த 3 கண்ட்ரியும் வந்து நமக்கு பிளாக் லிஸ்ட்ல இருக்கு மக்களே. இந்த FATF இந்த லிஸ்ட்டை ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வருஷத்துல 3 வாட்டி எந்தெந்த மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி, ஜூன், அக்டோபர், இந்த 3 மாசம் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ FATF ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, த்ரைஸ் இன் எ இயர். ஸோ பிளாக் லிஸ்ட்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நார்த் கொரியா, மியான்மர், ஈரான் ஆஸ் ஆஃப் மார்ச் 2026. நெக்ஸ்ட் அப்டேஷன் வரப்ப இதுல ஏதாவது கண்ட்ரி வெளியும் போகலாம், இல்லை ஏதாவது கண்ட்ரி உள்ளாரையும் வரலாம். ஓகேங்களா? ஸோ கிரே லிஸ்ட்ல ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 22 கண்ட்ரி இருக்கு. புதுசாக ஆட் ஆயிருக்கிறது குவைட்டு, நியூ கைனா மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919ல ரவுலட் ஆக்ட் நடந்தது. ஓகேங்களா? ஸோ 1919ல ரவுலட் ஆக்ட் நடக்குது. இதில் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஜென்யூனாக இருந்த லேபர்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜென்யூனாக இருந்த லேபர்ஸும் தவறுதலாக அங்கே போயிட்டாங்க. அதனால் அவங்களும் கொல்லப்பட்டுட்டாங்க. அவங்க ஏன் தவறுதலாக அங்கே போனாங்கன்னா, அடுத்த நாள் இன்டர்வியூக்கு ஜில்லட்டு ஷேவ் வாங்கி ஷேவ் பண்ணிட்டு க்ளீனாக லேபரில் அவங்க க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு போகலான்னு இதை வாங்கிறதுக்காக போனாங்க. தவறுதலாக அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்களும் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாரி க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கிற மக்களே. இதெல்லாம் உண்மை ஸ்டோரி கிடையாது. நான் சொல்கிற எல்லா க்ளூவுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வந்தால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷனை டிக் பண்ணுறதுக்கு தான். ஸோ க்ளூவை எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். இல்லை வேற ஏதாவது நல்ல க்ளூ உங்ககிட்ட இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அதை மற்றவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க மக்களே. ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு ஏதாவது க்ளூ வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் மென் அண்ட் உமன் கேன் ஒர்க் இன் கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீடம், ஈக்விட்டி, செக்யூரிட்டி அண்ட் டிக்னிட்டி. ஸோ மென் உமன் எல்லாருக்கும் ஒர்க்கிங் பிளேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக, ஈக்விட்டியாக, செக்யூரிட்டியோட இருக்கணும், அவங்களுக்கான டிக்னிட்டி இருக்கணும். அதற்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க வந்து US ஸ்பேஸ் ஏஜென்சி. கரெக்டுங்களா? இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவருக்கு 60 வயசில் 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்துதான். ஓகேங்களா? ஆனால் அவர் அதற்கு 2 வருஷம் முன்னாடியே 58 வயசுலேயே வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டாராம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸுக்கு போயிட்டு அவர் வராரு. அவர் ஸ்பேஸில் போட்ட துணி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அதை பார்க்குறாரு. ஐசா. ஓகேவா? ஸோ ஐசா அந்த மேன் வந்து 60 வயசில் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தார். ஆனால் 2 வயசு முன்னாடி 58 வயசுலேயே ஸ்பேஸுக்கு போயிட்டு, ஸோ ஸ்பேஸ்லேருந்து வந்து இந்த வாஷிங் மிஷினில் அவர் போட்டிருந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டு துவைக்கிறாரு. ஓகேங்களா? இதில் இன்னொன்று க்ளூவும் சொல்கிறேன். இந்த ஸ்பேஸ் சூட்டோடைய ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வாஷிங் மிஷினோடைய ஃப்ரண்ட் டோர் மாரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் சூட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா அதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோடைய ஃப்ரண்ட் டோர் மாரியே இருக்கும் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாசாக்கான க்ளூ மக்களே. 58 வயசு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்தியா 1947ல சுதந்திரம் வாங்குது. ஸோ சுதந்திரம் வாங்கினவனே 48ல ஒரு மேரேஜ் டைம். ஓகேங்களா? ஸோ மேரி டைம்ன்றத மேரேஜ் டைம், ஒரு மேரேஜ் டைம் வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கப்பலை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா லண்டனுக்கு போறாங்க. ஏன் லண்டனுக்கு போறாங்க? இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டா லண்டனுக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கப்பல்ல ஸ்ட்ரெயிட்டா லண்டனுக்கு போறாங்க 1948ல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட அரிசி இருக்கு, உங்களுடைய டோமினோஸ் பீஸாலாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் மக்களே. இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? 1948. ஸோ சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷம் கப்பலை எடுத்துக்கிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டா லண்டனுக்கு போகிறோம். லண்டன் UK. லண்டன் போயிட்டு அங்கே என்ன
சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட அரிசி இருக்குது, உங்கள் டொமினோஸ் பிஸா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மக்களே. ஸோ இதில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான பில்லர் இருக்குது மக்களே இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷனில். அந்த 4 பில்லர் என்னன்றதை அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து SOLAS சொலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, இது வந்து ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் வந்து MARPOL மெரைன் பொல்யூஷன். தேர்டு வந்து STCW ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ச் கீப்பிங் ஃபார் சீஃபேரர்ஸ். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து MLC மேரிடைம் லேபர் கன்வென்ஷன். இதை தான் வந்து சீஃபேரர்ஸோடைய பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மேரிடைம் லேபர் கன்வென்ஷனை தான் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீஃபேரருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 4 தான் வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனுடைய 4 பில்லர்ஸ் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனா எதுக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ வேர்ல்ட் லெவலில் வந்து எல்லாரும் வந்து குவாலிட்டியான ஃபுட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும், யாரும் பசியினால் வாடக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வந்து தான் வந்து இந்த வேர்ல்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது எந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 ரோம் இட்டாலி டாங்லி. ஸோ டாங்கியூ. ஸோ நான் சொல்கிறப்பே பாருங்கள், எனக்கு க்ளூ தான் ஞாபகம் வரும். அந்த பேரை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு க்ளூவோடைய நேம் தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஆப்ஷனில் அந்த பேரை பார்த்தவொடனே நான் டாங்லின்னு தான் படிப்பேன். ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 வேர்ல்டு வார் நடக்குது. அந்த வேர்ல்டு வாரில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் இட்லி எடுத்துன்னு போய் தராரு. யார் எடுத்துன்னு போய் தரானா, டாங்லியே எடுத்துகிட்டு போய் தராரு. டாங்லி யார்? 7ஆம் அறிவோடைய வில்லன். ஓகேங்களா. டாங்லியை எடுத்துகிட்டு போய் தராரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் மக்களே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. எந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் யார் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஒன்று ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAOவும் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சேர்ந்து இப்போல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்து ஒரு ஃபுட்டு வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து ஃபுட் எய்ட் பண்ணும் அப்படின்ட்டு, ஃபுட்டு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு கொண்டு வந்ததான் வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். அந்த ஹெல்ப்பில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ரூபாய் இட்லியை 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ 1961 6 ரூபாய் இட்லியை 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த க்ளூ ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 6 ரூபா இட்லி 1 ரூபா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டு இயர் ஆஃப் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டாங்கன்னா 61 அப்படின்றத நீங்க பிக் பண்ண முடியும் மக்களே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? இட்லின்னு வந்தாலே ரோம். ஸோ ஓகேவா. ஸோ வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்தாலே ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோம் இட்டாலி தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி அவங்க டிசாஸ்டர் பீரியட்லாம் ஃபுட்டு கொடுத்து உதவுறாங்களே. ஸோ இதற்கான நோபல் பிரைஸ் வந்து அவங்க 2020 வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து FIFA இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் அசோசியேஷன் ஃபுட்பால். இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90s பிறந்து உங்களுக்கு 4 வயசு இருக்கப்ப நீங்கள் கோல் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபுட்பாலில் கோல் போட்டுட்டீங்கன்னா உங்களை ரிச்சான ஒரு ஜூக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஜூ ரிச். ஓகேங்களா. ஜூ ரிச்சான ஒரு ஜூக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ ஜூ ரிச் சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நீ 19 பிறந்து 4 வயசு இருக்கப்பயே கோல் போட்டல, இந்த ரிச்சான ஜூல ஒரு இன்ஃபைனட் கோலை வந்து நீ போட்டு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபான்டினோ. ஓகேங்களா. ஸோ இன்ஃபான்டினோ. ஸோ இதுதான் வந்து ஃபீஃபாக்கான நமக்கு க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ன்றது இன்டர்நேஷனல் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனா 1873 1951 வரைக்கும் இருந்தது மக்களே. ஸோ அதற்கப்புறம் தான் இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனா மாறிடுச்சு. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் இன்ஃபர்மேஷனை பார்டர் தாண்டி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் மக்களே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து. செக்ரட்டரி ஜெனரல் வந்து செலிஸ்டோ சவுலோ. ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் வந்து நம்மளுக்கு
ரிபப்ளிக் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதாவது கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. அதை ரிபப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணோம். இதே எக்ஸாமில் கான்ஸ்டிடியூஷனல் டே எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா November 26, 1949 மக்களே. ஓகேங்களா? ஸோ November 26 தான் வந்து கான்ஸ்டியூஷன் டே. ஸோ 1950 January 26 வந்து ரிபப்ளிக் டே. இந்த கான்ஸ்டிடியூஷன்லேயே முக்கியமாக ஒன்று என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்களா? ஸோ அடுத்த வருஷம், அதாவது 1950 ஃபவுண்ட் பண்ணி அடுத்த வருஷம் 51 என்ன சொல்றாங்கன்னா, ஸோ வேர்ல்ட் லெவலில் எல்லாரும் இன்ஃபர்மேஷன், வெதர் இன்ஃபர்மேஷனை ஜென்யூனாக ஷேர் பண்ணிக்கணும். எந்த இன்ஃபர்மேஷனா? செலஸ்டியல் பாடி, அதாவது ஸ்பேஸில் இருக்க பாடிஸ்லாம் செலஸ்டியல் பாடின்னு சொல்லுவோம்ல, அந்த செலஸ்டியல் பாடிஸோடைய இன்ஃபர்மேஷனை அக்ராஸ் த பார்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த வருஷம் தான் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் வந்த வருஷமே இந்த முடிவை எடுத்துட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவலில் ஸ்பேஸில் இருக்க செலஸ்டியல் பாடியில் எந்த வெதர் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது அக்ராஸ் த பார்டர் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் படி ஷேர் பண்ணிக்கணும். ஜென்யூனாக ஷேர் பண்ணணும், பொய்யான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குலாம் நான் தனித்தனி க்ளூ சொல்கிறேன்ல, ஜென்யூனாக வந்து ஷேர் பண்ணணும், இங்க வந்து ரிச்சான ஜூ அப்படின்னு சொல்றேன்ல, இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறைய வரும். ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்லேயே நிறைய வரும், நியூயார்க் யூஎஸ்லேயே நிறைய வரும். ஸோ அப்போ எதுக்கு ஜெனிவா சுவிட்சர்லாண்ட், எதற்கு நியூயார்க் யூஎஸ்ஏன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரலாம் இதை படிச்சிட்ட பிறகு கூட. ஸோ அதனால இந்த பார்ட் 2 வீடியோ முடிகிறப்ப நியூயார்க் யூஎஸ்ஏல எது எதெல்லாம் வருதோ அதற்கு தனி க்ளூவும், ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் எது எதெல்லாம் வருதோ அதற்கு தனி க்ளூவும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எம்சிக்யூ, உங்களுக்கான எம்சிக்யூ கேட்பேன், அதையும் ஆன்சர் பண்ணிட்டு போங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மக்களே. இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு நடத்திருக்கேன் பார்ட் 1 பார்ட் 2ல. அதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது எக்ஸாம்லேயும் வந்திருக்கு, இது கன்ஃபியூஸும் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே இருக்குல்ல, இது வந்து மெட்டீரியாலஜிக்கல் டே, இதை வந்து வெதர் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே வந்து March 23 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா March 23, 1915 வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் 23 மணி நேரம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெதர் இன்ஃபர்மேஷனை. இதே வேர்ல்டு மெட்ராலஜி டேன்னு ஒன்று இருக்குது. இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கான டே. மெட்ராலஜி, மீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, METRE, மெட்ராலஜி. ஓகேங்களா? அதற்கான டே வந்து May 20 மக்களே. ஓகேங்களா? ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸோடைய விலை வந்து 20 ரூபா. அது இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கேலோட விலை வந்து லாங் சைஸ் ஸ்கேலோடைய விலை வந்து 20 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம மே மாதம் ஆனுவல் லீவ்லேயே வாங்கி வச்சோம் அந்த 20 ரூபா ஸ்கேலை. அப்போ தான் ஜூன் மாதம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதனால May 20 வந்து மெட்ராலஜி டே. இது வந்து March 23 வந்து வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே. இது வந்து வெதர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஓகேங்களா? இவங்களோட எய்ம் என்னன்னா, ஸ்போர்ட்ல யார் யாரெல்லாம் டோப்பிங் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பேன் பண்றது தான் வந்து இந்த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட எய்ம் மக்களே. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் மான்ட்ரியல், கனடா. ஸோ பிரசிடென்ட் வந்து வைட்டோல்ட் பங்கா. ஓகேங்களா? வைட்டோல்ட் பங்கா. ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் யாங். ஓகேங்களா? இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 புதுசாக ஒரு வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடியே 1999லே யார் யாரெல்லாம் டோப்பிங் எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து போயிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்க வைக்க போறோம். கன்னடான்னு இருக்குல்ல, கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சா அவங்க மனசாட்சியே ரியலா நீ தான் விளையாட போறியான்னு கேட்கும். ஓகேங்களா? டோப் பண்ணிட்டு நீ விளையாட போறது தப்புன்னு அவங்க மனசாட்சியே கேட்கும், நீ ரியலா இருக்கியா இல்லையான்னு. ஸோ 1999 2000 புதுசா ஒரு இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே போயிட்டு அவங்கள கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு நீ ரியலா இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒய் ஹேண்டை ஃபோல்ட் பண்ற, ஒய் ஃபோல்ட் பங்கம் பண்றியா, அதாவது ஒய் ஃபோல்ட் பண்ற, எதுக்கு ஹேண்டை ஃபோல்ட் பண்ணியே வச்சிருக்க, ஏதாவது பங்கம் பண்றியா, ஏதாவது டோப்பிங் எடுத்துட்டு ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் கேட்குறாரு. ஒய் ஃபோல்டு பங்கா. ஸோ கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, நீ ரியலா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதை வந்து 1999லே பார்த்துடுறாங்க. ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதுக்கு யா அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து
வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் மக்களே. இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய கிரியேஷன், ஐடியா, டிசைன் இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதை மற்றவங்க காப்பி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் வந்து இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், பேட்டன்ட் கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ இது எந்த வருஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 மக்களே. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ சொல்கிறப்ப எனக்கு ஜென்யூன் தான் வருது பாருங்க. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து. டைரக்டர் ஜெனரல் வந்து டேரன் டங். ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வளர்த்துக்கிற அறிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவு. அதை வந்து யாரும் திருடக்கூடாது. அதில் தான் வந்து நிறைய இன்டெலெக்சுவலான நம்மளுக்கு ஐடியாஸ்லாம் வரும். அதை யாரும் திருடக்கூடாது. ஜென்யூனாக வந்து அந்த அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கணும், அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஓகேங்களா. இன்கேஸ் அதை யாராவது திருடினாங்கன்னா டைரக்டர் ஜெனரல் வந்து ஹவு டேர் யூ, நீ அதை வந்து திருடுவ, ஹவு டேர் யூ. ஓகேங்களா. ஸோ டேரன் டங். ஓகேங்களா. ஸோ ஹவு டேர் யூ, நீ டக்குன்னு வந்து அதை திருடுற அப்படின்ற மாரி கேட்பாரு. ஓகேங்களா. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்ட்லையும் ஜென்யூனாக படித்தா தான் நம்மளுக்கு கிரியேஷன் ஐடியாலாம், நம்மளுடைய இன்டெலெக்சுவல் ஐடியாஸ்லாம் நல்லா வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மக்களே, சிப்ரி. ஸோ சிப்ரி வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு டேட்டாவை வந்து கொடுக்கும். எவ்வளோ ஒரு கண்ட்ரியில் ஆர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு டேட்டாவை கொடுக்கறதா வந்து சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து சிப்ரியோடைய டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு, சிப்ரியோடைய அனலைசிஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்ற மாரி டேட்டா வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1966. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சொல்னா ஸ்வெடவுன். ஸோ டைரக்டர் வந்து கரீம் ஹாக். ஓகேங்களா. ஸோ இங்கே கரீம் பாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் மக்களே. அந்த கரீம் பாய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் சிப்ரியோட ஹெட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிப்பு நான் சாப்பிட்டேனா, ஒரு சிப்பு வந்து நான் சாப்பிட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ கரீம்பாய் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிப்பு நான் சாப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன், 6 நான் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா. யாருன்னெலாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன்ல, அதுதான் வந்து 6 நான் பார்க்க மாட்டேன். ஸோ கரீம்பாய் சொல்கிறாரு, 6 நான் பார்க்க மாட்டேன், ஒரு சிப்பு நான் போட்டுட்டு சொன்னேன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், உங்களுக்கெல்லாம் ஸ்வெட் ஆகிடும் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஈஃபில் டவர் இருக்குது. அந்த ஈஃபில் டவர் மேலே ஒருத்தர் உக்காந்துருக்காரு. அவர் 74 ருபீஸ்க்கு ஒரு பியர் பாட்டில் வாங்குறாரு. 74 ருபீஸ்க்கு ஒரு பியர் பாட்டில் வாங்கி அதில் ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து அந்த ஈஃபில் டவர் முழுக்க எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி லைட் ஏரியா வைக்கிறாரு. ஸோ 74 ருபீஸ் பீர் பாட்டில்லேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறாரு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஈஃபில் டவர் மேலே உட்காந்துருக்கிறதுனால பாரிஸ், ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிக்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் மக்களே. ஸோ இது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஆர்கன். ஸோ இது வந்து யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, கிளைமேட் சேஞ்சுன்னு வருது, யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இவங்க சேர்ந்து இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மக்களே. ஸோ டு ப்ரொவைட் ரெகுலர் அசஸ்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ எந்த வருஷம் இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மக்களே. ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு என்விரான்மெண்டல், ஒரு அடர்ந்த காடு, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். அங்கே வந்து ஒரு சில கிளைமேட் சேஞ்ச்லாம் நடக்குது. ஓகேங்களா. அந்த கிளைமேட் சேஞ்சை 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாட்டு வரும்ல, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சையும் ஒரு 8ல் சேர்த்துக்கோப்பா, ஜென்யூனாக வந்து இந்த கிளைமேட் சேஞ்சையும் நீ வந்து ஒரு 8ல் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர். ஓகேங்களா. இந்த ஜென்யூனா சேர்த்துக்கோ, ஜெனீவா சுவிட்சர்லாண்ட்லாம் நிறையா வருதுன்னு குழம்பாதீங்க, கடைசியில் அதற்கும் தனி க்ளூ வச்சிருக்கேன், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இயரை
கண்டுபிடிக்க இந்த க்ளூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் க்ளூவும் ஞாபகம் வந்துட்டா ஓகே நமக்கு. இல்லாட்டி இதற்கான க்ளூ வந்து இந்த பார்ட் 2 வீடியோ முடியிறப்பவே சொல்லுவேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர். ஸோ நேச்சருக்கு ஃபண்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ டு ஸ்டாப் டீக்ரேடேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட், இதுதான் வந்து இதோட எய்மு. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்து 1961. கிளாண்ட் சுவிட்சர்லாண்டு, அதில் நெஜன் இதுதான் வந்து பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தவர் வேர்ல்டு வைடுக்கு ஃபண்டு பண்ணணும் அப்படின்ட்டு 61 ரூபா ஃபண்டு பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிரசிடென்ட் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாயிட்டாரு. அவர் காண்டாயிட்டு சொல்கிறாரு, வெறும் 61 ரூபா தான் நீ வந்து இந்த நேச்சருக்காக ஃபண்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நெஜம், அதுதான் நெஜம், அவன் வெறும் 61 ரூபா தான் வந்து ஃபண்ட் பண்ணான். ஸோ பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு, அதுதான் நெஜம், அவன் வெறும் 61 ரூபா தான் வந்து நேச்சருக்காக வேர்ல்டு வைட் ஃபண்டில் பண்ணான், அது எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கிளாண்ட் சுவிட்சர்லாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், நேச்சரை வந்து கன்சர்வ் பண்ணும். முன்னாடி வந்து நேச்சருக்கு ஃபண்டு 61 ரூபா. ஸோ இப்போ வந்து நேச்சரை வந்து கன்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டு என்ஷூர் தட் எனி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இஸ் ஈக்விட்டபிள் அண்ட் இக்காலஜிக்கலி சஸ்டைனபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். அதாவது எந்தெந்த ஸ்பீஷியஸ்லாம் அழியக்கூடிய நிலைமையில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து சொல்கிறது தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் உடைய முக்கிய எய்மே மக்களே. இது வந்து 1948 கொண்டுட்டு வராங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளாண்ட் சுவிட்சர்லாண்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து ரசன் கலிஃபா அல் முபாரக். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குது. 1948 எந்தெந்த ஸ்பீஷியஸ்லாம் அழியிற நிலைமைக்கு போகுதோ அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அழிக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஜெயிலுக்கு போட்டு அவங்களுக்கு வெறும் ரசமும் களியும் தான் கொடுக்கணும், அந்த ஸ்பீஷியஸை அழிக்கிறவங்களுக்கு. அது ரொம்ப நம்மளை காண்டாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளாண்ட் சுவிட்சர்லாண்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். 1948 இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அடுத்த வருஷமே இந்த அழியக்கூடிய ஸ்பீஷியஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கொண்டு பார்க்குறாங்க. அதற்கு தடையாக இருக்கவங்கள ஜெயிலில் போட்டு ரசமும் களியும் கொடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IUCN தான் வந்து ரெட் லிஸ்ட்டுன்னு ஒன்றத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரெட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்பீஷியஸ்லாம் ரொம்ப அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது, த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸாக எதெல்லாம் இருக்கோ அதை வந்து சொல்கிறது தான் இந்த ரெட் லிஸ்ட். இந்த IUCNல வந்து இந்த கேட்டகரி ஆஃப் லிஸ்ட் இருக்குல்ல, ஸ்பீஷியஸோடைய அழியக்கூடியது, அது வந்து மொத்தம் ஒரு 9 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க மக்களே. லைக் வந்து அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ், என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வைஸ் வந்து அடக்கியிருப்பாங்க. அது மொத்தம் எத்தனை கேட்டகரி அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 9 கேட்டகரிஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ். ஓகேங்களா? ஸோ ரெட் கிராஸ்ன்றது எந்தெந்த போர்லலாம் வந்து விக்டிம்ஸாக இருக்காங்களோ, ஸோ வார் நடந்து விக்டிம்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கொண்டு வந்ததான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் ரெட் கிராஸ். இது வந்து ஃபவுண்ட் பண்ணது 1863, ஜெனீவா சுவிட்சர்லாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். பிரசிடென்ட் வந்து மிர்ஜானா ஸ்போல்ஜாரிக் ஈகர். ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1863 வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 90s வந்திருக்கும். ஓகேங்களா? இல்லாட்டி 2000s மேலே வந்திருக்கும். இது 1863 வருது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான க்ளூ கோட் வந்து 1857 கிரேட் ரிவால்ட் நடந்தது. ஓகேங்களா? ஸோ கிரேட் ரிவால்ட் நடந்து 6 வருஷம் கழிச்சு 1863 யார் யாரெல்லாம் ஜென்யூனாக பாதிக்கப்பட்டு இருக்க விக்டிம்ஸோ அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு மிரண்டாவும் எக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெட் கிராஸ், ஓகேங்களா, இதை வந்து ரெட் கிராஸ் நீங்கள் தடை பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ரெட் கிராஸ் வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ பிரசிடென்ட் மிராண்டா எக்கரு. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாண்டு. ஃபவுண்டடு 1863, 6 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவார்டு வந்து இந்த மாதிரி அவங்க விக்டிம்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணதுனால நோபல் ப்ரைஸும் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் ரெட் கிராஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோபல் ப்ரைஸ் எந்தெந்த வருஷம் இந்த ரெட் கிராஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 and 1944 மக்களே. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே. பார்ட் 2 வீடியோ வந்து இதோட முடியுது. ரிமைனிங் இருக்க 10 இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை பார்ட் 2A பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2A வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.